வணக்கம். நம்ம இன்றைக்கி கத்தாழை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கத்தாழை எடுத்துக்கிட்டு பட்டை எல்லாத்தையும் தோல் சீவிட்டு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வாணலில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி வறுக்கணும். அடுத்தது குழம்புக்கு தேவையான பூண்டு, வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி நான் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த கத்தாழை நம்ம ஃபஸ்ட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு இப்போது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. அதாவது ஒரு மாதிரி பொறி பொறியாக வந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கண்ணாடி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா வெந்தது நல்லா தெரியும். இது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இப்போது நம்ம கத்தாழை பொரிச்ச அந்த எண்ணெயிலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூனு கடுகு போட போகிறோம். சரிங்களா? இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்கலாம். எண்ணெய் காயுது. இப்போ தான் காஞ்சதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் நேரம் பொரியிற வரைக்கும். ஓகே, இப்போ கடுகு பொரியிற தெரியுதா பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் போடணும். அதுவுமே பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். வெந்தயம் ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை என்ன பண்ணணும், போட்டுட்டு நம்ம கிண்டணும். அது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா வதக்கணும். இது விருப்பப்பட்ட தேவையான அளவு உப்பு கூட போட்டுக்கலாம். நம்ம அப்போனா சீக்கிரமாக நம்ம வெந்துடும். இப்போ அடுத்தது கழுவி வச்ச நம்ம கருவேப்பிலை, கொழுந்து கருவேப்பிலை அப்படின்னா கொஞ்சம் வாசனையாக வரும். கொழுந்து கருவேப்பிலையை நம்ம என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வெங்காயம் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்குற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அடுத்தது பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம். முழுசாக போடுறவங்களும் போடலாம், தட்டி போடுறவங்களும் போடலாம். ஏன்னா சிலவங்க முழுசாக போட்டால் பூண்டு எடுத்து வச்சுருவாங்க. தட்டி போட்டால் அவங்களுக்கு தெரியாது இல்லையா, குழம்போடல மிக்ஸ் ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பூண்டை தட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ அதுவுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், வதக்கிக்கலாம். இப்போது மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா மல்லித்தூள், அடுத்தது ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது சேர்த்துக்கலாம். இப்போ அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா வதக்கணும். அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த குழம்புல மிளகாத்தூள் அந்த ஸ்மெல்லு வரும். அதனால் நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டு கொஞ்சமாக என்ன பண்ணிக்கலாம், ஒரு சிட்டிகை கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் வாசனமாக இருக்கும். அதுவும் வதக்கிக்கிட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச 2 தக்காளியை சேர்த்து நம்ம வதக்கிக்கிறோம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். நான் வெங்காயம் வதங்கக்குள்ளே நான் உப்பு போடலை. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் உப்பு போடுறேன். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், மொத்தமாகவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சதுக்கப்புறமா பார்க்கணும். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போது அதை நல்லா என்ன பண்ணிக்கலாம், இந்த மசாலா கலக்கிற மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ குழம்பு பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஜெல்லு வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, எண்ணெயில் போட்டு
அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், கத்தாழை ஜெல்லை இந்த குழம்போட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த மசாலாவும் அந்த கத்தாழையில் நல்லா ஏறணும். ரொம்ப அனல் வச்சிடாதீங்க, அப்புறம் கருகின ஸ்மெல்லு வந்துடும். அதனால் நம்ம சிம்மில் வச்சே நம்ம வேக வைக்கலாம். ஆல்ரெடி அது வெந்துருச்சு, இருந்தாலும் அந்த மசாலா வந்து அந்த கத்தாழையில் நல்லா ஏறணுன்றதுக்காக தான் இப்போ நம்ம சிம்மில் வச்சு கொஞ்சம் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, அந்த கலரே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சி. மசாலா என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா அந்த கத்தாழை ஜெல்லில் ஏறிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை கோதெல்லாம் எடுத்துட்டு புளி தண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு நல்லா இது வந்து கொதிக்கணும், சிம்மிலே வச்சு கொதிக்கணும். ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த புளியோட பச்சை ஸ்மெல்லு, அது வராத மாதிரி அந்தளவுக்கு சிம்மிலே நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்கணும். கொதிச்சிருச்சு. கொதித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சமாக கழுவிட்டு மல்லித்தழையை சேர்த்துக்கலாம். மல்லித்தழையை சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், கிளறி விட்டுட்டு நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய கத்தாழை குழம்பு ரெடி ஆகிடுச்சி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து டீட்டெயில்டு வீடியோ, ஷார்ட்ஸுமே போட்டிருக்கேன், அதையுமே பாருங்கள். ஏன்னா சிலவங்களுக்கு டைம் இருக்காது இல்லையா, அதனால் போட்டிருக்கேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப உடம்புக்கு நல்லது, நல்ல குளிர்ச்சி. கத்தாழை பச்சையாக சாப்பிடாதவங்க இப்படி செஞ்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ.